வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை ஜூன் மாதம் 7ஆம் தேதி, பராபவ வருஷம் வைகாசி மாதம் 24ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் சதயம். தேய்பிறை சப்தமி இரவு 7:25 வரை. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் புதன் சுக்கிரன், கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முத்துப்பேட்டை RS ஜெயக்குமார். சந்திரனும் சுக்கிரனும் 7ஆம் வீட்டில் இருந்தால் வயது முதிர்ந்த கணவன் கிடைப்பார் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. உண்மையா? இல்லை, அப்படிலாம் கிடையாது. சந்திரன் சுக்கிரன் சேர்ந்தா அவங்களுக்கு கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருப்பாங்க. கணவன் மனைவி ரொம்ப ஒத்துமையாக இருப்பாங்க. நல்ல மன நெருக்கம் அதிகமாக இருக்கும். நிறைய குழந்தைகள் பிறக்கும். சந்திரன் சுக்கிரன் 7இல் சேர்ந்தால் குழந்தைகள் அதிகமாக பிறக்கும். பெண் குழந்தைகள் அதிகம் பிறக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆண் வாரிசும் உண்டு. சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை என்பது பொதுவாக நன்மை தான் செய்யும். அதிலும் திருமண வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வைத்திருக்க அது உதவும். பாபிகள் 8இல் இருப்பின் விதவையாவாள் என்று சொல்லப்படுகிறது. அப்படியெல்லாம் இல்லைப்பா. 8ல் 4 கிரகம் இருக்கிற பொம்பளைங்கள்லாம் நிறைய வருஷம் தீர்க்க சுமங்கலியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க சார். 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானங்கிறது என்னமோ உண்மைதான். ஆனால் 8இல் ஒரு பாபகிரகம் இருந்தால் அவள் விதவையாகி விடுவாள் என்று நீங்கள் சொல்லும் இந்த கருத்து ஏற்புடையதல்ல. அதற்கு பல காரணங்களையும் பல விஷயங்களையும் சேர்ந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கணவருடைய ஜாதகம் எப்படி இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். ஜஸ்ட் பிகாஸ் 8ஆம் இடத்துல பாவகிரகம் இருந்தால் உடனே விதவையாயிடுவான்னு சொல்கிறது அது ஏதோ கொஞ்சம் அரைகுறை ஞானத்தோடு சொல்லப்படுகின்ற ஒரு தகவலாக நான் கருதுகிறேன். அதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். முத்துப்பேட்டை RS ஜெயக்குமார். நல்ல கேள்வி கேட்பீங்க நீங்கள் எப்போதும். மாந்தி இருந்த வீட்டோன் நீச்சம் பெற வேண்டும். கேது இருந்த வீட்டோன் நீச்சம் பெற வேண்டும். ராகு இருந்த வீட்டோன் உச்சம் பெற வேண்டும் என்று சமீபத்தில் ஒரு புத்தகத்தில் படித்தேன். இது எந்த அளவு உண்மை? மாந்தி இருந்த வீட்டோன் நீச்சம் அடைய வேண்டும்ங்கிறது சரியில்லை. ஏன்னா மாந்தி சில பேருக்கு லக்னத்திலே இருக்கும், ராசிலையும் இருக்கும். ராசியில் மாந்தி இருக்கிறவங்களுக்கும் இருக்காங்க. மாந்தி ஒரு சுருக்கமாக சொல்லப்போனால் மாந்தி மறைவு ஸ்தானங்களில் இருந்தால் அது பெரிய யோகம். 6ஆம் இடத்தில் மாந்தி இருந்து விட்டால் அவனை ஒன்றுமே பண்ண முடியாது. அவன் பேரில் நீங்கள் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேஸ் போட்டால் கூட ஏதோ ஒரு சின்ன பாயிண்ட் வச்சு தப்பிச்சுட்டு வெளியே வந்துடுவான். 6இல் மாந்தி இருந்தால் ரொம்ப யோகம். மாந்தி என்பது பிற கிரகங்கள் கொடுக்கும் பலனை தடுக்கும் ஒரு சக்தி. மற்ற கிரகங்கள்லாம் ஏதோ ஒரு பலனை கொடுக்கும்போது போய் தடுத்து விடுமா. அந்த தடுக்கிற பலம் மாந்திக்கு உண்டு. கட் பண்ணி விடுமா லாஸ்ட் மினிட்ல. அந்த பலனை அது லாஸ்ட் மினிட்ல தான் போய் கட் பண்ணும். ஒரு பெரிய அதிர்ஷ்டம் வருது, வந்தாச்சு, அவ்வளோதான், ஆர்டர் கையெழுத்தாயிடுச்சு, நாளைக்கு பாரு நாளைக்கு நான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ராவா எவனோ போய் கெடுத்து விடுவான். அதுதான் மாந்தி பண்ணுற வேலை. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆபத்து வருது, அப்போ மாந்தி போய் கட் பண்ணி விட்டுரும். அந்த ஆபத்து தலைக்கு தலைப்பாகையோடு போயிடும். நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அதை கடைசி நேரத்தில் கட் பண்ணுது பாருங்கள், அதுதான் மாந்தி பண்ணுற வேலை. அதனால் மாந்தி சில நேரத்தில் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஏன்னா தீமை வரும்பொழுது தடுக்குதுல்ல, அதனால் அது நல்லது தான். ராவணனுக்கும் ராமருக்கும் யுத்தம் நடக்கும்போது அந்த யுத்த காலத்தில் மாந்தி அனுப்பி விடுறாராம் நாரதர் உள்ளே போன்ட்டு. மாந்தி போய் ராவணன் பக்கத்தில் போய் நிற்கிறான். ஓ சனி புத்திரனா, நீயும் என் பக்கம் வந்துட்டியா வான்றாரான் ராவணன். அப்போ தான் ராமருடைய பானம் போய் அவரை தாக்குது. ராமருடைய பானத்தை தாக்குவதற்கு முன்பாக மாந்தி போய் ராவணன் கட்சியில் சேர்ந்துடுறாரு. சில பேர் லாஸ்ட் மினிட்ல கட்சி மாறிட்டு அதுக்கப்புறமா ஒன்றுமே இல்லாமல் உட்காண்டிருப்பாங்களே, அந்த மாதிரி. எனவே ராவண வதத்தில் மாந்தியும் ஒரு பங்கு அதில் இருக்கிறது. மாந்திங்கிறது இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் ராமாயண கிளைமேக்ஸ். நீங்கள் சொன்ன பலன்களில் 2இல் குரு இருந்தால் நன்மை, 7இல் செவ்வாய் இருந்தால் நன்மை என்று கூறினீர்கள். அது ராசிக்கு மட்டும் பொருந்துமா இல்லை லக்னத்திற்குமா? மதி பாலமேடு மதுரை.
நீங்கள் எந்த லக்னத்திற்கு சொல்கிறீர்கள் என்று தெரியவில்லை. எந்த நிகழ்ச்சியில் நான் சொன்னேங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு உதாரணத்துக்கு ஒரு கடக லக்னத்தை எடுத்துக்கொள்வோம். 2இல் குரு இருந்தால் நன்மை, 7இல் செவ்வாய் உச்சமாக இருந்தால் நன்மை. கடக லக்னத்துக்கு லக்னத்தில் குரு உச்சமாக இருக்கிறத விட 2இல் குரு இன்னும் விசேஷம். 2இல் குருங்கிறதே பொதுவாக நல்லது பண்ணும். யாராவது சொசைட்டியில் ரொம்ப பெரிய செல்வாக்கோடு இருந்தாங்கன்னா, சமுதாய அந்தஸ்து அதிகமாக யாருக்காவது இருந்தால் பெரியவர்கள் சொல்கிறாங்க, அவனுக்கு என்னப்பா 2இல் குரு, அவன் எங்கே போனாலும் சொல்கிறத எல்லாரும் கேட்குறாங்க அப்படின்னா. இந்த 2இல் குருங்கிறது வந்து செல்வாக்கை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு. ராமலிங்கம் மாயவரம். ராகு தசையில் பிறந்த எனக்கு சுவாதி ராகுவின் நட்சத்திரம், கடக லக்னம் சந்திரனின் வீடு, துளாராசி சுக்கிரனின் வீடு, சனி யோகாதிபதி. இப்படிப்பட்ட அமைப்பில் பிறந்த எனக்கு எந்த தசையில் நன்மை ஏற்படும்? சார், இப்போவே உங்களுக்கு நன்மை ஏற்படும் சார். ஏன்னா நீங்கள் வந்து ராகு தசையில் பிறந்திருக்கீங்கன்னா, அப்போ எப்படி பார்த்தாலும் இப்போ வந்து ராகு, குரு, சனி, புதன் முடிஞ்சு கேது வருது. கேதுவில் இருப்பீங்க. சுக்கிரதசை நல்லாயிருக்கும். கேது மட்டும்தான் கொஞ்சம் சுமாராக இருக்கும். சுக்கிரதசை நல்லாயிருக்கும். மாயவரம் ராமலிங்கம். புலியூர் பாலுவின் ஜோதிட இதழ் படிப்பது சுமார் 45 ஆண்டுகளாக ஜோதிட இதழ்களை எல்லாம் படித்து வருகிறேன். நானும் வந்து புலியூர் பாலுவுடைய ஒரு ஃபேன். அவருடைய உங்கள் நல்ல காலம்னு ஒரு பத்திரிகை வரும் சின்னதாக, ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் ராசி பலன் எழுதுவார் பாருங்க. அப்படி இருக்கும், நம்ம பக்கத்தில் இருந்துன்னு நம்மளை பார்த்து சொல்கிற மாதிரியே இருக்கும். ராசி பலன் அவ்வளோ நல்லாயிருக்கும். அதில் வரக்கூடிய கட்டுரைகள், அந்த சின்ன சின்ன டிட்பிட்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் ஒரு பீரியடில் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அது எங்கேயோ மிஸ் ஆகிடுத்து ஒரு தரம். கேட்டை நட்சத்திரம், தனுசு லக்னம் அப்படின்னா 12இல் சந்திரன் இருக்குன்னு அர்த்தம். 8 12இல் வந்தால் விபரீத ராஜயோகம். லக்னத்திலிருந்து 8ஆம் இடத்தில் சுக்கிரன் செவ்வாய். தனுர் லக்னம். அப்போ கடகத்தில் சுக்கிரன் செவ்வாய், கடகத்தில் சுக்கிரன் செவ்வாய். அப்போ பரிவர்த்தனை ஆகிடுது உங்களுக்கு. செவ்வாய் சந்திரன் வீட்டிலும் சந்திரன் செவ்வாய் வீட்டிலும் பரிவர்த்தனா யோகம் வேறு சேர்ந்துருக்கு. விபரீத ராஜயோகம், பரிவர்த்தனா யோகம் எல்லாமே இருக்குது அதில். ரொம்ப நல்ல யோகம்னா அது. திருமண யோகம் எப்படி இருக்கும்? நன்றாக இருக்கும். லக்ஷ்மி கோயில்பட்டி கேட்குறாங்க. 12-8 பரிவர்த்தனை. நீச்சபங்க ராஜயோகம். அஷ்டமாதிபதி நீச்சபங்கம் ஆயிட்டான். நல்ல திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். திருநீரு சுத்தமான பசுஞ்சாணத்தால் எரியூட்டப்பட்டு சாம்பலாக தயார் செய்யப்படுகிறது. அதே போல் குங்குமம் எதனால் செய்யப்படுகிறது? மஞ்சளால் செய்யப்படுகிறது. திருநீர் வந்து சிவராத்திரி அன்னைக்கு பண்ணுவாங்க. அதுக்கு சில நாட்கள்லாம் இருக்குது. திருஷ்டி போய்விடும், தீய சக்தி போய்விடும் என்பது உண்மையா? நெற்றியில் எப்பொழுதும் திருநீர் வைப்பதன் நோக்கம் என்ன? மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர் அப்படின்னு அந்த திருநீற்று பதிகம்னு ஒரு பதிகம் இருக்குது. அதை படித்து பாருங்கள். அது எவ்வளோ உயர்வானதுங்கிறது தெரியும் உங்களுக்கு. நீரில்லா நெற்றிப்பாள் நெய்யில்லா உண்டிப்பாள் என்று சொல்வார்கள். நெய்யை மட்டும் நல்லா ஊற்றுறோம். பருப்பு பொடிக்கு நெய் விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு பருப்பொடியை போட்டு ஒரு கிண்ணம் நெய்யை விட்டு அதை ஒரு பசஞ்சு ஒரு அடி அடிக்கிறாங்க. சாப்பிடுங்க, சாப்பிட வேணாம் சொல்ல. உணவுக்கு நெய் முக்கியம், நெற்றிக்கு திருநீர் முக்கியம். நீரில்லா நெற்றி பால் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ கூட சமீபத்தில் பழனி போயிருந்தப்போ அங்கே இருக்கிற ஒரு நண்பர் வந்து ஒரு பெரிய பாக்கெட் நிறைய விபூதி கொடுத்தோம் சார். எனக்கு அது ஒரு பெரிய ஒரு சொத்து மாதிரி நினச்சி வாங்கினேன். பூதிர் ஐஸ்வர்யம்னு சொல்லியிருக்கு. விபூதி தான் இருக்கிறதுலே பெரிய ஐஸ்வர்யமா. அது இருக்கிற இடத்துல ஐஸ்வர்யம் வரும். பழனி ஆண்டவர் விபூதி தான் நான் எப்போதும் வைக்கிறேன். அதை தவிர திருச்செந்தூர் பன்னீர் இலை விபூதி எப்போதும் வீட்டில் வச்சுருப்பேன் முக்கியமான இடங்களில். குங்குமம் வைப்பதற்கு பதில் சில ஸ்டிக்கர் போட்டு வைத்து கொள்கிறார்களே, அது சரியா? லட்சுமி வடுகநாதன் கேட்குறாங்க. ஸ்டிக்கர் போட்டு வச்சுக்கிறாங்களே, சரி குங்குமம் ஓகே, மஞ்சளில் தயாரிக்கிறாங்க. விபூதி வந்து பசுஞ்சாணத்தில் வந்து தயாரிக்கப்படுகிறது, அதெல்லாம் ஒத்துக்கிறேன். ஸ்டிக்கர் போட்டு வைத்து கொள்கிறார்களே, நான் என்னங்க பண்ணுறது? இன்னைக்கு காலம் மாறி போச்சு. இதை பொட்டாவது வச்சுக்கிறாங்களேன்னு சந்தோஷப்படுங்க. இன்னும் கொஞ்ச நாள் அது கூட வச்சுக்க மாட்டாங்க. ஐடென்டிட்டியே போயிடும் ஹிந்துங்கிறதுக்கு. அந்த மாதிரி போயிட்டுருக்கு இன்றைக்கி காலம். ஸ்டிக்கர் போட்டு வச்சா ரொம்ப சந்தோஷம்னு சொல்லுங்கள். அதுலேயும் பிளாக் கலரில் கண்ணுக்கே தெரியாமல் இத்தினூண்டு வச்சுக்கிறாங்க. நல்ல கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கிற சுவாசினிகளே அப்படி தான் வச்சுக்கிறாங்க. சுவாசினின்னா நெத்தியில் இருக்கணும். இப்போ தான் அம்பாளுக்கே பிடிக்குமா. சுவாசினியை நமகா, சுவாசினி அர்ச்சித பிரியாய நமகா. சுவாசினி அர்ச்சனை பண்ணுறது அம்பாளுக்கு பிரியமா. கும்பாபிஷேகம் செய்யும் யாகங்களின் போது குண்டம் அசைப்பார்கள்.
பஞ்சாக்னி என்றால் 5 குண்டம், நவாக்னி என்றால் 9 குண்டம், உத்தமபட்சம் என்றால் 23 குண்டங்கள் அமைக்கப்படுகிறது என்று தாங்கள் கூறுகின்றன. நான் குண்டத்தை பற்றியெல்லாம் பேசவே இல்லைங்க. அது எத்தனை சன்னதி இருக்குங்கிறத பொறுத்து தாங்க அது குண்டம் வைக்கிறது. ஒரு தேவதைக்கும் தனித்தனியாக குண்டம் வைப்பாங்க. பெரிய கோவில் நிறைய சன்னதி இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி குண்டங்கள் அதிகமாக வைக்க வேண்டும். சின்ன கோவிலில் குண்டங்கள் கம்மியாக வைப்பாங்க. அதில் திரிகோண வடிவில் இருக்கும், ஸ்கொயராக இருக்கும். ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ரவுண்டு, ட்ரையாங்கிள், தாமரை வடிவம் போன்ற வடிவங்களில் அந்த குண்டம் அமைக்கப்படும். அதுக்கெல்லாம் ஒரு சில விதிமுறைகள்லாம் ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை குண்டங்கள் வைக்கணுங்கிறதுக்கு கணக்கு இருக்குது. அதுபடி தான் வச்சு பண்ணுவாங்க. யாகசாலையில் முதல்ல பிரதான குண்டமாக எது இருக்க வேண்டும், அங்கே ஒரு சின்ன மேடை மாதிரி கட்டி அது மேலே கலசங்களை எல்லாம் வைத்து அங்கே செய்யப்படுகின்ற யாகங்கள், செய்யப்படுகின்ற ஜபம், மந்திர ஜபம் எல்லாம் அதில் உருஏறி அந்த தீர்த்தத்தை தான் மேலே எடுத்துகிட்டு போய் கும்பாபிஷேகம் செய்கிறார்கள். மேஷ ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நல்ல நாள். மேஷ ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். 10ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரன் இன்று மாலை 4:15 11ஆம் இடத்திற்கு நகர்கிறது. சந்திரன் 10ல் இருக்கு. இப்போ இன்னைக்கு சாயந்தரம் 4:15 11க்கு வந்துடுது. 10லேருந்து 11க்கு இடம் மாறுகிறது. ராசி அதிபதியின் நட்சத்திரங்களில் ஒன்றான அவிட்டத்தில் சந்திரன் இருக்கிறது என்பது ஒரு சிறப்பு. மாலை 4:15 வரை குரு பார்வையில் இருக்கிறது என்பது மற்றொரு சிறப்பு. கிரக நிலவரம் மிகவும் அற்புதமாக இருக்கிறது. கிரகமாலிகா யோகம் என்னும் வெகு சிறப்பான யோகம் இன்று முற்பகுதியிலே இருக்கிறது. அதற்கு பிறகும் சந்திரன் கும்பத்திற்கு வந்த பிறகும் அதை கிரகமாலிகா யோகம் என்று சொல்லலாம். 5க்கு மேற்பட்ட வீடுகளில் இருந்தாலே கிரகமாலிகா யோகம்தான். இந்த அற்புதமான நல்ல நாளிலே மேஷ ராசியினருக்கு நல்ல தகவல்கள் சேரும். உங்கள் வியாபாரத்திலே நீங்கள் கொடிகட்டி பறக்கப் போகிறீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் அதிலே பெரிய வருமானம் கிடைக்கும், பதவிகள் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், பணியிட மாற்றம் கிடைக்கும், நல்ல முன்னேற்றம் தொழிலில் ஏற்படும். அது உத்தியோகமாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் பிற சுய தொழில்களாக இருந்தாலும் உங்களுடைய நிலைமை ஒருபடி உயரும். எனவே இது ஒரு நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். வியாபாரிகளுக்கு அதிக பொருளாதார வளர்ச்சி ஏற்படுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ராசியில் சூரியன், 2ஆம் இடத்தில் புதன், சுக்கிரன், 3ஆம் இடத்தில் குரு. பொதுவாகவே கிரகங்கள் எல்லாம் ஓரளவு நல்ல நிலையில் இருக்கின்றன. எனவே நல்ல தகவல்கள் சேரும். நல்ல செய்திகளை கேட்பீர்கள். மகிழ்ச்சியான நல்ல செய்திகளெல்லாம் உங்களுக்கு வரும். செவிகுளிரச் செய்கின்ற நற்செய்திகள் சேரும். வியாபாரம் நன்றாக நடைபெறும். குடும்பத்தில் அமைதி ஏற்படும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும். குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருக்கின்ற ரிஷபராசி ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது குழந்தை பாக்கியம் ஏற்படுகின்ற நேரம். புத்திர பாக்கியம் ஏற்பட போகிறது. அதற்கான நல்ல தகவல் வெகு விரைவில் வரும். மிதுன ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். இன்று மாலை 4:15 சந்திராஷ்டமம் முடிவடைகிறது. அதன் பிறகு நன்மைகள் நடைபெறும். இன்று மாலை 4:15 சந்திரன் 8ஆம் இடமான மகரத்திலிருந்து 9ஆம் இடமான கும்பத்திற்கு நகர்கிறது. எனவே மாலை பகுதியிலிருந்து உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பமாகிறது. இன்று மாலை நேரத்திலே வியாபார விஷயமாக வெளியூரிலிருந்து இருக்கும் ஒரு நபருடன் பேச்சுவார்த்தை நடத்துவீர்கள். வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலகத்திலிருந்து நல்ல தகவல் ஒன்று சேரும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். உங்கள் குடும்பத்தில் இப்பொழுது சுப நிகழ்ச்சிகள் நடைபெறப் போகின்றன. எனவே இது ஒரு நல்ல நாள். கடக ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். இன்று மாலை 4:15 சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. அது வரையிலே நல்ல நேரம். கடகத்திற்கு இன்னைக்கு சாயந்தரம் ஆரம்பம் 4:15 சந்திராஷ்டமம். அதனால் மார்னிங் டைம்லாம் நல்லா இருக்குது. மதிய நேரம் நன்றாக இருக்கிறது. காலை நேரம், மதிய நேரம் எல்லாம் நன்றாக இருக்கிறது. எல்லா வேலைகளையும் செய்யலாம். கிரக நிலவரம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கிறது. ராசியிலேயே குரு உச்சமடைந்து சந்திரனை பார்த்து கொண்டிருப்பதால் யோகம். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் என பலரையும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஒரு சுப நிகழ்ச்சியின் மூலமாக இன்று கிடைக்கும். நெருங்கிய உறவினர்கள் இல்லத்திலே ஒரு முக்கியமான சுப நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டியிருக்கும். அதில் அனைவரையும் சந்தித்து பேசி கொண்டிருப்பதிலே
மனதிலே ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படும், மன நிம்மதி ஏற்படும். மொத்தத்தில் இது ஒரு நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மிக அற்புதமான நாள். 6ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்கக்கூடிய நாள். 9ஆம் இடத்திலே 9 குடைவன் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் அசையா சொத்து வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எதிர்பாராத விதமாக திடீரென ஒரு சொத்து வாங்குவீர்கள். சொந்த வீடெல்லாம் இருக்குது, எங்களுக்கு எதுக்கு சார் சொத்தெல்லாம் போய் வாங்கிட்டு இருக்கணும் காசு கொடுத்து அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் பார்த்தா அது வாங்கிடுவீங்க. அது ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தால் உங்களுக்கு அது வந்து சேரும். அல்லது உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய யாராவது என்னிடம் பணம் இல்லை, வேணா இந்த நிலத்தை வச்சுக்கன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. சரி இதுவாது கிடைக்குதுன்னு சொல்லி அதை உங்கள் பேரில் நீங்கள் எழுதி வாங்கிடுவீங்க. அவர் உங்களுக்கு நிறைய அமௌண்ட்டு பாக்கி, உண்மையான மனிதர், ஆனால் கஷ்டப்படுறாரு, அவர்கிட்ட நிஜமாகவே பணம் இல்லை, அவரால் கொடுக்க முடியல. அவர் என்ன பண்ணுவார், இந்த ஒரு சின்ன ஃப்ளாட் ஒன்று இருக்குது, எனக்கு செகண்ட் ஹேண்ட் ஃப்ளாட் ஒன்று வச்சுருக்கேன், அந்த ஃப்ளாட்டை உங்கள் பேரில் எழுதி வச்சிடுறேன், அந்த பணத்துக்கு இதுக்கு சரியாக போச்சு, என்னை விட்டுருங்க, என்னால் பணம் கொடுக்க முடியல, அதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தரேன் வாங்கிக்கங்கன்னு சொல்லுவார். சரின்னு வாங்கிடுங்க. இல்லை நீங்கள் அப்புறம் கொடுங்க, பணமாகவே கொடுங்கன்னா அப்புறம் அதுக்கு வரவே வராது. அதனால் கிடைச்ச வரைக்கும் லாபம்னு வீட்டை எழுதி வாங்கிடுங்க. அது போன்ற ஒரு எதிர்பாராத விதமாக ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கன்னி ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். வெற்றிகரமாக தங்கள் பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. 5ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்கிறது. 10ஆம் இடத்திலே ராசி அதிபதி சுக்கிரனோடு இணைந்திருக்கிறது. இவை அனைத்தும் உங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கின்றன. 11ஆம் இடத்திலே குரு உச்சம் என்பதால் பணம் நிறைய வரும், எக்கச்சக்கமாக பணம் வரும். பொருளாதார வளர்ச்சி மிக பெரியதாக இருக்கும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும். ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. துலா ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். அசையா சொத்து வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வீடு மாற்றம் செய்யலாம். ஒரு சிலர் தற்போது உள்ள வீட்டை விட இன்னும் சற்று பெரிய வீடாக, வசதியான வீடாக வேண்டும் என்பதற்காக வீட்டை மாற்றிக்கொள்வார்கள். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. 3, 4 ஆகிய வீடுகளிலே சந்திரன் சஞ்சரித்து கொண்டிருக்கிறது. ராசி அதிபதியின் நட்சத்திரமான அவிட்டத்திலே சந்திரன் இருப்பதால் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். ராசி அதிபதி 6ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. 7இல் சூரியன், 8இல் புதன், சுக்கிரன், 9இல் குரு உச்சம். இந்த 9இல் குரு உச்சம் என்பது விருச்சிகத்திற்கு மிகப்பெரிய யோகத்தை அளிக்கக்கூடிய ஒரு நல்ல கிரக அமைப்பு. வருகிற அக்டோபர் 20ஆம் தேதி அன்று அடுத்த குரு பெயர்ச்சி. ஞாபகம் வச்சுங்க, 5 மாதத்துலேயே குரு மாறுறார். இப்போ தான் 26/6 குரு பெயர்ச்சி நடந்தது. அடுத்தது 20/10 அக்டோபர் 20 குரு பெயர்ச்சி. கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு குரு மாறப்போகிறது. இந்த 5 மாதத்திற்குள் விருச்சிக ராசிக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம், ஒரு லக்கு இருக்குது. என்னன்னு தெரியல, ஒவ்வொருத்தருக்கு ஒரு மாதிரி யோகத்தை கொடுப்பார் கடவுள். நீங்கள் செய்த பூர்வ ஜென்ம கர்மாக்களுக்கு ஏற்ப, பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப கணக்கு போட்டு கரெக்டாக உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நன்மையை செய்து விடுவார். நன்மை நடைபெறுகின்ற நேரம் இன்னும் 5 மாதம். அதற்காக நீங்கள் ஏதேனும் செய்யுங்கள். முயற்சி செய்தால் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசிக்கு 5ஆம் இடத்திலே 5 குடைவன் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பதவி உயர்வு கிடைக்கும், உயர் பதவி கிடைக்கும். புத்திர பாக்கியம் தாமதமாகி கொண்டிருக்கின்ற இளவயதினருக்கெல்லாம் இப்பொழுது ஆண் வாரிசு பிறக்கப் போகிறது. ஏற்கனவே ஒரு பையன் இருக்கான், 10 வயசு ஆகுது அப்படின்னா 2வது குழந்தை பிறக்கும். இப்போ தனுசு ராசிக்கு வம்ச விருத்தி ஏற்படுகின்ற நேரம். அல்லது உங்கள் மகன் அல்லது மகள் திருமண வயதில் இருந்தால் அவர்களுடைய திருமணத்தை இப்பொழுது செய்வீர்கள். எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நடக்க போகிற நல்ல நேரம். ரொம்ப நல்லா இருக்கு இன்னைக்கு. மகர ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசியிலேயே சந்திரன் மாலை 4:15 வரை இருக்கிறது. அதன் பிறகு 2ஆம் இடமான கும்பத்திற்கு நகர்ந்து விடுகிறது. குருவின் பார்வையிலே ராசி இருப்பதால் இது ஒரு நல்ல நேரம். இன்னும் அடுத்த 5 மாதங்களுக்கு உங்கள் ராசி குருவின் பார்வையிலே இருக்கிறது, குருவால் பார்க்கப்படுகிறது. குரு ராசியை பார்த்து கொண்டே இருக்கிறது இன்னும் 5 மாதத்துக்கு. அதனால் பெரிய பெரிய நல்ல விஷயங்கள்லாம் ரொம்ப சுலபமாக நடந்துடும். கஷ்டப்பட்டு முடிக்க முடியாத விஷயத்தெல்லாம் இப்போ அப்படி லேசாக தொட்டாலே நடந்துடும். அந்த மாதிரி ஒரு நல்ல நேரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நல்ல நேரத்தை இன்னும் கூட சரிவர பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சந்தர்ப்பங்கள் கிடைத்தால் எதையுமே நழுவ விடக்கூடாது. நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும், நல்ல சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வியாபாரத்திலே மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். குடும்பத்தில் அமைதி நிலவும். குடும்ப வாழ்க்கை மிகவும் ரசிக்கும்படி இருக்கும். அனைவரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருப்பார்கள். ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு அழகான
குடும்ப வாழ்க்கை இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கும். கும்ப ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நல்ல நாள். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கும்பராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். மாலை 4:15 சந்திரன் ராசிக்குள் வருகிறது. அதன் வரை 12ஆம் இடத்திலே இருக்கிறது. 12ஆம் இடத்திலே சந்திரன் இருப்பது கும்பத்திற்கு யோகம். ஏனெனில் 6 12ஆம் இடம் சென்றால் விபரீத ராஜயோகம் ஏற்பட்டு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். இன்றைய நாள் ஒரு நல்ல நாள். எதிர்பாராத விதமாக சில பதவிகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வியாபாரத்திலே பெரிய வளர்ச்சி ஏற்படும். புகழ் அதிகமாக கிடைக்கும். பதவி, புகழ், பணம் ஆகிய மூன்றுமே கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்குகிறது. திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடைபெறும். பிள்ளைகள் திருமண வயதில் இருந்தால் அவர்களின் திருமணத்தை இப்பொழுது ஜமாய்த்து விடுவீர்கள். கோலாகலமாக கொண்டாடி ஊரையே கூப்பிட்டு உங்களுடைய பலம் என்னங்கிறத காமிப்பீங்க. உங்களுடைய டாட்டர் அல்லது சன் மேரேஜ் இப்போ நடந்துன்னா அதில் பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு புகழ் கிடைக்கும். மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகும் நல்ல நேரம். உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதை பற்றிய பேச்சுவார்த்தைகள் இன்றைக்கு நடைபெறும். எனவே இது ஒரு நல்ல நாள். மீன ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். 5ஆம் இடத்திலே ராசி அதிபதி குரு உச்சம். உங்களுடைய ராசி அதிபதி குரு. அந்த குரு இப்போ 5ல் உச்சம். எனவே இது ஒரு மிக சிறப்பான நல்ல நாள். மிக 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 அற்புதமான நாள். நல்ல நாள். எல்லாமே நல்லா இருக்கும். வியாபாரம் நல்லா இருக்கும். வருமானம் நல்லா இருக்கும். தொழில் நன்றாக இருக்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். உற்றார் உறவினர் நண்பர்களோடு நட்பு ஏற்படும். பழைய பகைமை எல்லாம் நீங்கும். எல்லோரிடமும் மகிழ்ச்சியாக பழகுவீர்கள். சொந்த வீடு வாங்கும் வாய்ப்பு இப்பொழுது ஏற்படும். 2ஆம் இடமான தனஸ்தானத்திலே அதற்கு அதிபதியான செவ்வாய் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பூமி மூலமாக பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். ஒரு பழைய ப்ராப்பர்ட்டி ஏதாவது ஒன்று விற்று அதில் ஒரு பெரிய அமௌண்ட் வரும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.